ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பன்னீர் பராத்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பன்னீர் பராத்தா செய்ய போகிறோம். பன்னீர் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த பன்னீர் பராத்தா கூட இதெல்லாம் சேர்க்கணும். பன்னீர் ரெடியாக இருக்குது. ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கொத்தமல்லி பவுடர், அதாவது தனியா பவுடர். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு ஸ்டஃப் மாதிரி ரெடி பண்ணி பால் பண்ணிக்கணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம துருவி வச்சுருக்கிற பன்னீரை இப்போ இந்த ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற திங்ஸ்லாம் ஒவ்வொன்றா இது கூட சேர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளோ சப்பாத்தி தேவைப்படுதோ, எவ்வளோ பன்னீர் பராத்தா தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பன்னீர் துருவி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம கட் பண்ண ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியனோட அளவும் அதே மாதிரி தான். காரம், உப்பு எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம எடுக்கிற பன்னீருக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு பால் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். பன்னீரில் இருக்கிற ஈரத்துலேயே நமக்கு ரவுண்டு பண்ண வந்துடும். பாருங்கள், இப்படி பிடிச்சி நல்லா நிற்கும். இப்போ இது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நமக்கு எந்த அளவுக்கு பராத்தா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பால்ஸ் ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லா பால்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கிறேங்க. பன்னீர் பராத்தா செய்கிறதுக்கு நம்ம பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ரெகுலராக நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வைப்போம்ல, கோதுமை மாவில், அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு செய்யலாம். நீங்கள் இந்த சப்பாத்தி மாவு தேய்க்கிறதுக்கு வந்து நீங்கள் கோதுமை மாவு, மைதா மாவு எது எடுத்துட்டாலும் சரி. இப்போ நம்ம பராத்தா செய்கிறதுக்கு தேவையான மாவு எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்டஃப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா பால் பண்ணிக்கலாங்க. மாவில் நம்ம டிப் பண்ணி ரெடியாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. ரெகுலராக பராத்தா செய்கிறவங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸு புரியும். புதுசாக செய்கிறவங்களுக்காக இந்த நான் ஸ்டெப் சொல்கிறேங்க. இந்த ஸ்டஃப் உள்ளே வச்சுட்டு இது எல்லாம் கவர் பண்ணிக்கணும். எக்ஸஸாக இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லாட்டி நீங்கள் இது கூட இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நெருக்கமாக க்ளோஸாக நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் மாவில் கோட் பண்ணிக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா, கோதுமை மாவு எதோ அது நமக்கு பிடிச்சது எடுத்து கோட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கையில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. ஓரளவுக்கு கையிலேயே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மாவை கையில் தொட்டுட்டு ஃபஸ்ட்டு கையிலேயே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கலாங்க. எந்த அளவுக்கு திக்காக வேணும், தின்னாக வேணுங்கிறத நாம் தாங்க செலக்ட் பண்ணிக்கணும். நமக்கு பிடிச்ச மாதிரி விரித்து எடுத்துக்கலாங்க. தோசைக்கல் சூடாயிடுச்சுங்க. நான் ரெடி பண்ண பன்னீர் பராத்தாவை இப்போ இதில் போட்டு எடுக்க போகிறேங்க. பாருங்கள், போட்டாச்சு. ஒரு நிமிஷம் இந்த பக்கம் நல்லா சுடட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம விரிச்சிக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. எப்பவும் போல் நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு கீழேயும் வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு நிமிஷம் வேகட்டுங்க, பார்க்கலாம். பன்னீர் பராத்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பன்னீர் பராத்தா அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு நீங்கள் எந்த சைட் டிஷ் வேணும் தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ நான் இதுக்கு பொட்டேட்டோ, காலிஃப்ளவர் சப்ஜி ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் எது உங்களுக்கு பிடிக்குமோ அது நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ரெண்டு சேமான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.